நல்ல கதை நல்லா படமாக வந்துடும்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதே கோட்டில் போகிறோமா அப்படிங்கிறதா இருக்குது. அந்த கோடு எங்கேயாவது ஸ்லிப் ஆகாமல் அதை கரெக்ட் ட்ராக்கில் கொண்டு போக வேண்டியது ஒரு டைரக்டரோட கடமை. அது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பதட்டமோ ஒரு அவசரமோ இருந்தால் தப்பு நடக்கும். அப்புறம் வந்து இதுதான் தப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணும்போது வேற ஒரு தப்பு நடக்கும். அதுதான் சினிமா. ஸோ இங்கே கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம கற்று முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் ஏன் ஓடாத படத்தை கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்னா இதுதான் நம்ம கற்று முடிச்சிட்டோன்னு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கற்றுக்கிட்டு இருக்கணும். மெயினாக வந்து ஒரு பதட்டம் ஒரு அவசரம் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம அதே ட்ராக்கில் இருக்கமான்றதை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் பண்ணிட்டோம். நம்ம இந்த கதையில் இதுதான் ஹைலைட்டுன்னு எடுத்தோம், அதே ஹைலைட் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆனாலும் நம்ம வந்து வெளியில் போகாமல் அதிலே இருக்கமா, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 5 வரி கதை தான் 2 மணி நேரம் படமாக வந்திருக்கான். நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மட்டும் கிடையாது, ஏன்னா நமக்கே ஒரு டெலிவிஷன் வந்துடும். இல்லை நம்ம படம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம மற்ற பிரெயின்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு கரெக்டாக ட்ராக்கில் போகணுங்கிறது தான் பொதுவாக எனக்கு புரிஞ்சது.